கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 3வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தையை என்னோடு பேசவிருக்கிறார் என்று அங்கலாய்ப்போடும் ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசவிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். தேவஜனமே, இந்த வார்த்தையை நாம் அநேக நேரத்தில் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அவர் காற்றை அதட்டினால் நம்முடைய பிரச்சனைகள் மாறும் என்று தியானிக்க போவதில்லை. மாறாக ஒரு வசனம் என்னை மிகவும் கவர்ந்தது. அது என்ன தெரியுமா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்பு, கடல் கொந்தளிப்புக்கு பின்பு கரை சேருவோமா என்று பயந்து கொண்டிருந்த அவர்கள் கரையை சேர்ந்தார்கள், கதரேனருடைய நாட்டை சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவஜனமே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் அநேக கரைகளை பார்த்து செய்ய போகிறார். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் எல்லாம் துவங்கி இது முடியுமா, இது முடியாதா, இது நன்றாக முடியுமா, இந்த காரியத்தில் நான் ஒரு வெற்றியை பார்த்து விட மாட்டேனா, துவங்கின இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை பார்த்து விட மாட்டேனா, அல்லது இந்த பிரயாசங்களை எல்லாம் நான் படுகிறேனே, அதனுடைய முடிவை நான் பார்த்து விட மாட்டேனா, அநேக காரியங்களை நான் ஆரம்பம் பண்ணி இருக்கிறேன், எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, அல்லது என்னுடைய வளர்ச்சிக்காக நிறைய காரியத்தை நான் ஆரம்பம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் அதற்கு ஒரு முடிவை நான் காணவில்லையே. எப்பொழுது நான் கரை சேர்வேன் என்று கரை காணாத படகை போல அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் அநேகர் சில காரியத்திற்காய் மிகவும் ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் கரையை பார்த்த பாடு அல்ல. அதாவது இந்த சில காரியம் நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள், ஆனால் அதில் ஒரு முடிவு வருமா என்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த மாதத்தில் நான் உன்னை கரை சேர்த்து விடுவேன். தேவ ஜனமே, அன்றைக்கு அந்த சீஷர்கள் இருந்த நிலைமையை நினைத்து பாருங்கள். மிகவும் சந்தோஷத்தோடுதான் அந்த படகில் ஏறி அமருகிறார்கள். ஒரு கூட்டமாய், அதாவது சீஷர்களாய் சேர்ந்து பயணிக்கிற அந்த படகு திடீரென்று அலைகளினால் அளவு பட தொடங்கிற்று. அப்பொழுது அவர்களுடைய மனநிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். ஐயோ, நாம் அந்த நாட்டிற்கு போகும்படியா ஏறினோமே, நாம் வருவோம் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்களோ, அல்லது நாம் ஏறி இருக்கிறோமே, போய் சேருவோமோ, இப்படி கடல் கொந்தளிக்கிறதே, இன்றைக்கு நமக்கு மோசம் வந்து விடுமோ, நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்று பல பயங்களோடும் கேள்விகளோடும் இருந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் எழும்பி அற்புதத்தை செய்கிறார். காற்றை கடலை அதட்டியதோடு மட்டுமல்ல, அவர்கள் எந்த நோக்கத்திற்காக புறப்பட்டார்களோ, எந்த காரியத்தை நினைத்து புறப்பட்டார்களோ, அந்த காரியம் நடந்தது. அவர்கள் கரையை சேர்ந்தார்கள். தேவ ஜனமே, நீங்களும் எந்த காரியம் இது நடந்து விடாதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அதை ஆண்டவர் இந்த மாதத்தில் நிச்சயமாய் முடிய செய்ய போகிறார். ஆனால் அவர் அதை செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு அவர் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறார். அதற்கு உங்கள் பதில் என்னவென்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து கேட்டார்கள், உங்கள் விசுவாசம் எங்கே என்று. இன்றைக்கும் அதே வார்த்தையை உங்களை பார்த்து கேட்கிறார். என் அன்பு மகளே, படகில் ஏறின நீ, ஒரு காரியத்தை துவங்கின நீ, நான் சொன்னதினால் தான் துவங்கினார், அல்லது ஜபம் செய்துவிட்டு தான் துவங்கினார், ஆனால் நடுவில் நீ சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அல்லது நீ எடுத்த முயற்சிகள் நடப்பது போல தெரியவில்லை என்று சொன்னவுடன், அல்லது காலம் தாமதம் ஆகிவிட்டது என்று இன்றைக்கு உன் விசுவாசத்தை விட்டுவிட்டாயோ? உன் விசுவாசம் எங்கே போயிற்று? நான் உன் படகில் தானே இருக்கிறேன், உன்னோடு கூட தானே இருக்கிறேன். உனக்கு தேவையானதை நான் செய்ய மாட்டேனா? உனக்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டேனா? உன் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் நடத்த மாட்டேனா? நீ எதிர்பார்த்திருக்கிற கர்ப்பத்தின் கனியை தந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனா? உன் விசுவாசம் எங்கே போயிற்று? நீ கரையை சேர வேண்டுமா?
இந்த மாதத்தில் உன் விசுவாசத்தை தட்டி எழுப்பும். இந்த மாதத்தில் நீ விசுவாசத்தில் வர நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அறிக்கையிடு. பின்பு நான் உனக்கு செய்ய போகிறதை நீ பார். நீ எந்த காரியத்தில் ஒரு கரையை காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதை நீ சேருவாய். நான் உன்னை கரை சேர்த்திடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவஜனமே, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பும் போது, இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அநேகருடைய விசுவாசம் குறைந்து போயிற்று. கால தாமதமானதினால் இன்றைக்கு அநேகருக்குள்ளாய் விசுவாசம் அற்று போயிற்று. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகளே, உன் விசுவாசம் எங்கே? இன்றைக்கு தட்டி எழுப்புங்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை கரை சேர்க்கிறதை பார்ப்பீர்கள். அநேக நன்மைகள் உண்டாகும். ஒருவேளை ஆபத்துகள் நிறைந்த இடத்தில் நீங்கள் இருக்கலாம். ஐயோ, நான் தப்பி பிழைப்பேனா என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை பிழைக்க செய்வது மாத்திரமல்ல, உங்களுக்கென்று அருமையான எதிர்காலத்தையும் வைத்திருக்கிறார். அன்றைக்கு சீஷர்கள் அந்த கரையை சேர்ந்தவுடன் ஆண்டவரோடு அநேக ஊழியங்களை செய்வதை, அற்புதங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள். ஆண்டவர் உங்களை கரை சேர்த்திடுவார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் ஒரு கரையை, அதாவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தின் ஒரு முடிவை பார்ப்பீர்கள். இந்த மாதத்திலே ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புவீர்கள் என்றால் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.